அரசியலமைப்பு சபையிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை இராணுவ தளபதிக்கு வாக்களித்ததற்காக பதவி விலகுமாறு கோரியிருக்கிறார்கள். அதேவேளை இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொல்லியும் ஏற்கனவே இருந்தது. இது ரெண்டுக்கும் இடையான சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்கும்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை கோரின போது நானோ ஸ்ரீதரனோ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கவில்லை. நாங்கள் அரசியலிலேயே இருக்கவில்லை. அந்த வேளையிலே இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரின போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு கட்சி தலைவராக இருந்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அவரும் சேர்ந்துதான் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்கும்படியாக கோரியிருந்தவர். ஜனவரி 27 நடந்த 2010 ஜனவரி 27 நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோருகிற போது அதிலே ஒரு கட்சி தலைவராக கஜேந்திரகுமார் இருந்தார். நானோ ஸ்ரீதரனோ அரசியலிலேயே கூட இருக்கவில்லை. அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திலே நடந்த பொது தேர்தலிலே தான் இருந்துதான் நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்த நாங்கள். ஆனால் அப்படினாலே அன்றைக்கு கஜேந்திரகுமாருடைய ஈடுபாட்டோடு சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்கும்படியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரியது சம்பந்தமாக நான் பதிலளிக்க முடியாது. அந்த கேள்வியை நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் கேட்கலாம். ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் இது ஒரு தடவை ஒரு இராணுவத்தினருக்கு வாக்களித்ததற்காக நாங்கள் என்ன சொல்லவில்லை. 8 தடவைகள் மாறி மாறி அடுத்தடுத்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அரச பிரதிநிதிகளோடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார். முதல் தடவையாக அப்படியாக வாக்களித்த போது எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே அதனை நாங்கள் கேள்விக்குட்படுத்தி அவரிடத்திலே கேள்வி கேட்டிருந்தோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் நியமனத்திலே அப்படியாக அவர் செய்திருந்தார். அதற்கு அவர் சில வியாக்கியானங்களை கொடுத்தார். அது நான் பதில் சொல்ல தேவையில்லை, எனக்கு அந்த சுயாதீனம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். அதுக்கு பிறகும் ஒவ்வொரு தருணங்களிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார். இதிலே முக்கியமாக நாங்கள் கருதுகிற 2 விடயங்கள் உண்டு. ஒன்று, இழப்பீட்டுக்கான அலுவலகம் நியமிக்கப்பட்ட போது 5 பேர் அந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஒருவருடைய பதவிக்காலம் முடியவில்லை. ஆகவே 4 பேரை நியமிக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த ஒருவர் மேஜர் ஜெனரல் பாலித்த பெர்னாண்டோ. ஏற்கனவே ஒரு இராணுவத்திலே இருந்த ஒருவர் இருக்கிறார். அந்த அலுவலகத்திலே இராணுவத்திலேயோ பாதுகாப்பு தரப்பிலேருந்து ஒருவர் கூட இருக்கக்கூடாது. ஏனென்றால் பாதுகாப்பு தரப்பினாலே இழைக்கப்பட்ட விளைவுகளுக்காகத்தான் அந்த இழப்பீடே கொடுக்கப்படுகிறது. அப்படியாக இருக்கிற போது அந்த 4 பேரை தெரிவு செய்கிற போது 12 பேர்லேருந்து 4 பேரை தெரிவு செய்கிற நேர்முக தேர்வு செய்கிற குழுவிலேயும் அவர் இருந்தார். அரசியலமைப்பு குழுவில் மட்டுமில்லை, அரசியலமைப்பு பேரவை நேர்முக தெரிவு செய்வதற்காக இன்னொரு 4-5 பேரை கொண்டு ஒரு சிறிய குழுவை நியமித்திருந்தது. அதிலேயும் அவர் இருந்தார். அதில் இருந்து அந்த 4 பேரில் 2 பேர் பாதுகாப்பு பின்புலத்தை கொண்டவர்கள். ஒருவர் கடற்பட தளபதியாக இருந்தவர், இன்னொருவர் பாதுகாப்பு அமைச்சருடைய மேலதிக செயலாளர். காணி சம்பந்தமான விடயங்களிலே எங்களுடைய காணி அபகரிப்புகளுக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகித்த ஒருவர். அந்த இருவரையும் அந்த 4 பேரிலே இருவராக தெரிவு செய்திருந்தார். அந்த தெரிவுகளை அரசியலமைப்பு பேரவையும் அங்கீகரித்து ஜனாதிபதிக்கு அந்த பெயர்களை அனுப்பியிருந்தது. அப்படியானால் 5 பேரில் 3 பேர் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர். அரசியலமைப்பு பேரவையில் வாக்களித்தது மட்டுமில்லை, அவர்களுக்கு மார்க்ஸ் போட்டு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணதும் லைவ் ஒரு ஆள். இப்போ இதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்ட போது நான் அப்படி செய்யவில்லை, நான் கடைசி கூட்டத்துக்கு போக இல்லை, நான் என் எதிர்ப்பை பதிவு செய்தது நான் எல்லாம் சொன்னார். அவர் சொன்னதை வைத்து நாங்கள் கட்சியாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினோம். அந்த இருவரையும் நீங்கள் நியமிக்கக்கூடாது, இது மிகவும் மோசமான செயல் என்று சொல்லி நாங்கள் கட்சியாக ஏகமனதாக அவரும் இருக்கத்தக்கதாக ஒரு தீர்மானம் எடுத்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினோம். ஆனால் எங்களோட கடிதத்தை மீறி ஜனாதிபதி அவர்களை நியமித்து விட்டார். ஆனால் பிறகு எங்களுக்கு தெரிய வருகிறது, இவரும் இன்டர்வியூ பேனலில் இருந்தவர், இவரும் சேர்ந்து தான் சூஸ் பண்ண அந்த 2 பேரை. அது மட்டும் இல்லாமல் பிறகு அது அரசியலமைப்பு பேரவையில் இருந்த அந்த பெயர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட போதும் இவர் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள், சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் இவருடைய வாக்கினாலே அது நியமனம் நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு பிறகு கணக்காளர் நாயகம் நியமனத்தில் பார்த்தால் 4 தடவைகள் ஜனாதிபதியுடைய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார். அந்த 4 தடவைகளும் சிவில் சமூக பிரதிநிதிகள் 3 பேருமே எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். எதிர்கட்சியைச் சேர்ந்த 2 பேரும். ஆனபடினால அது நிறைவேறவில்லை.
5 பேர் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு கோட்பாட்டின் நிமித்தமாக. அப்படி இருக்கிற போது அரசாங்க பிரதிநிதிகளோடு சேர்ந்து இவர் வாக்களித்திருக்கிறார். அதில் இறுதியாக அது 4 இறுதியாகத்தான் ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒருவர், அதுக்குமா ஜனாதிபதியிட சிநேகிதர் ஒருவர், அப்படியான சில முன்மொழிவுகளுக்கும் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார். இதில் இராணுவத்தை சேர்ந்த OR ராஜசிங்க கேர்னல் நிலையில் இருக்கிறவருக்கு சார்பாக வாக்களித்திருக்கிறார். 5-4 என்ற ரீதியில் இந்த 4 முன்மொழிவுகளும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினராக இருந்து கொண்டு, அதாவது பிரதான எதிர்க்கட்சி தவிர்த்த மற்ற அனைத்து எதிர்க்கட்சிகளையும் பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினராக இருந்து கொண்டு முற்று முழுதாக இந்த 8 தடவைகளும் அரசாங்கத்தினுடைய முன்மொழிவுகளுக்கு தலையசைத்து வாக்களிப்பது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சாமர சம்பத் தசநாயக்க என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இவருக்கு எதிராக முறைப்பாடுகள் இருக்கிறது, அதனை மூடி மறைப்பதற்காகத்தான் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிக்கு இவர் ஆரம்பத்திலே வாக்களித்திருக்கிறார் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே. ஆகவே இந்த சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் உடைய பிரதான கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இந்த மற்ற பின்புலங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்திருந்தாலும் இராணுவமயமாக்குதல், அதாவது இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் இராணுவமயமாக்கப்படுதலுக்கு ஆதரவாகவும் செயற்படுகிறார் என்கின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் இன்னும் அதனை மறுக்கவில்லை. மாறாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார், அப்படி வாக்களித்ததாக என்னிடத்திலே அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதை திருத்த வேண்டும் என்றெல்லாம் கஜேந்திரகுமார் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். திரு ஸ்ரீதரன் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. இது எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான், ஒரு சம்பவத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை, எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான் உங்களையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் எங்களுடைய கட்சியையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் அதில் இருந்து நீங்கள் விலகி இருந்தது நல்லது என்று அவருக்கு சொல்லியிருக்கோம்.